ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்லேயும் வந்து கார்த்திகை தீபம் இந்த வருஷம் ஃபேமிலியோடு கொண்டாடினோம். எல்லோரும் வந்து இன்றைக்கி எங்கள் தெருவில் 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோலம் போடுறதுக்கு. அதை போல் எங்கள் ஆண்டியும் 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோலம் போடுறதுக்கு. எப்பயுமே அவங்க தான் கோலம் போடுவாங்க. இன்றைக்கி ஏதோ நல்ல வேளை மழையே வரல. பாருங்க, தண்ணி ஊற்றுனா போதும் எங்கள் பையனுக்கு, அந்த தண்ணியிலேயே தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அது மேலே ஏறி ஏறி சறுக்கு விடுற மாதிரி விடுவான். ஏன்னா மேலே வந்து அங்கே மேடாக இருக்கும், ரோடு கீழே பள்ளமாக இருக்கும். ரோடு வந்து மேடு ஏற்றிட்டாங்க, அதனால் வந்து வீடு கொஞ்சம் பள்ளமாக போயிடுச்சு. அதுலேருந்து சறுக்கு விட்டுட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நான் கோலமே போட்டதே கிடையாது. போட்டிருக்கேன் 2-3 டைம் போட்டிருக்கேன். மற்ற டைம் நான் ஒரு நாள் கூட நான் போட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க தான் போடுவாங்களே எப்பயுமே. காலையிலே அவங்க தான் எழுந்திரிச்சு போட்டுருவாங்க. என்னைக்காவது ஊருக்கு போயிட்டா மட்டும் என்னை போட சொல்லுவாங்க. அதுவும் ஒரு 2 டைம் போட்டிருப்போம், அவ்வளோதான். காலைல எழுந்து கோலம் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து யாருமே கோலம் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் கோலம் கம்பல்சரி காலையிலே போட்டிருப்பாங்க. கோலம் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. பாருங்க, அவங்க கோலம் போடவே விட மாட்டான் என் பையன். போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கெலாம் ரொம்ப கோவம் வந்துடும், அடிச்சிருவான். அவங்க ஆனால் கோவமே பட மாட்டாங்க. அவன் என்ன பண்ணாலும் கம்முன்னு இருப்பாங்க. சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலமாவெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான் பாருங்கள். பிடுங்கிட்டு போய் அங்கே கோலமாவை வைக்கிற இடத்துல போய் வச்சுருவான். கோலமாவை வச்சுருவாங்க. திருப்பி வந்து எங்கள் ஆண்டி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கோலம் போடுவாங்க. இதை போல் பண்ணால் கோவம் வருமா வராதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், திரும்ப போயிட்டு அவங்க கோலம்லாம் போடுவாங்க. எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக கொண்டாடினாங்க. இதை போல் நான் எங்கள் ஊர் சைடில் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் யாரும் அதை போல் போட மாட்டாங்க. எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே இதை போல் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இத்தனை வருஷம் கொண்டாடினாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல. இந்த வருஷம் ஆனால் சூப்பராக பண்ணாங்க. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். தான் பாருங்கள், அவங்க கோலம் போடுற இடத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருப்பான். எழுந்திருக்கவே மாட்டான். கோலத்தை கலைக்கிறம்பான். அதை போல் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாயாசம் மட்டும் வச்சேன். அது பாயாசம் வச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஆண்டி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. வேறு என் பையனை பாருங்கள், அவன் கோலம் போடுறான்னு மேலே வந்து எல்லா கோலமாவையும் எடுத்து கீழே கொட்டி, எது தண்ணி ஊற்றுனாலும் சரி, கோலம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பஸ் ஓட்டுவார் அவர். அது அவனுக்கு என்ன எப்படி இருக்கோ தெரில, அதை மாதிரி பஸ் ஓட்டிகிட்டே இருப்பான் அதில். அதுக்கப்புறம் 6 மணி ஆனோன்னே விளக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. விளக்கு வச்சாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. விளக்குலாம் வந்து ஆனால் வீடியோவில் காட்டினா நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அப்புறம் கீழே தாத்தா பாட்டி இருந்தாங்களா, அவங்க வீட்லேயும் வந்து விளக்கு ஏற்றுனாங்க. விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே இங்கே தான் வந்து படைப்பாங்க. படைச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் படைப்பாங்களே. படைச்சிட்டு அவங்களுக்கு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே போய் சாமி கும்பிடுவாங்களே. அதுக்கப்புறம் அவங்க மேலே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சீக்கிரமாக எழுந்து வந்து நம்மளும் சமையல் பண்ணுற வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் எடுக்கவே இல்லை. நான் நல்லா தூங்கி எழுந்து நான் 4:30க்கே எழுந்து வந்தேன். அதுக்குள்ளே அவங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் வெறும் பாயாசம் மட்டும்தான் பண்ணினேனே. அவங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் விளக்குலாம் ஏற்றி வச்சிட்டோம். நான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணேன்னா, விளக்கில் மட்டும் எண்ணெய் ஊற்றி கொடுத்தேன். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு கொடுத்தேன். அதை மற்றபடி அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. நான் சமையல் வீடியோ போகணுன்னு தான் நினச்சேனே. எங்கள் ஆண்டினா ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க. சாப்பாடு, ரசம், சாம்பார், பொரியல் எல்லாம் முடிச்சுடுவாங்க. வடை செஞ்சாங்க. நான் பாயசம் மட்டும்தான் வந்து செஞ்சேனே. இதை பாருங்கள், சாதம், ஒயிட் ரைஸு நைட்டுக்கு தான் சாப்பிட்டோம். வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம், அப்புறம் வந்து கருணைக்கிழங்கு பொரியல் பண்ணாங்க. கருணைக்கிழங்கு வறுத்தாங்க, அவரைக்காய் பொரியல் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாயசம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன், வேறு ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி சாதம், பருப்பு சாதம். அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். ஏன்னா தீபம் ஏற்றி வச்சாலே அழகாக இருக்கும். பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தெருவில் எல்லோரும். சூப்பராக இருந்துச்சு. இதை போல் தான் அந்த நாள் போணுச்சு. நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஏன்னா 2 வேளையும் டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டோங்க. அதனால் லஞ்சு செஞ்சாங்க நைட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.